வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு செஃப்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் காரத்திற்கேற்ப, பெரிய வெங்காயம் அளவிற்கேற்ப, தக்காளி, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து காரத்தை கூட்டி கொடுக்கும். இஞ்சி பூண்டு ஒரு 4 பல் இஞ்சினா ஒரு 2 பல் பூண்டு அந்த கணக்குக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கடாயை வச்சு கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் வந்து தேவையான அளவு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இஞ்சி பூண்டை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை அரிஞ்சு போடுங்க, இல்லைனா பச்சை மிளகாய் வெடிக்குங்க. ஓரளவு வணங்கின உடனே வெங்காயம், அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துடுங்க. பெரிய வெங்காயத்தை கட் பண்ணும்போது ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்படி நறுக்குவோமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்கணுன்னா நம்ம என்ன சேர்ப்போம்? உப்பு சேர்ப்போம். ஸோ கொஞ்சமாக உப்பு வந்து ஆரம்பத்தில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதனால் ஈஸியாக வணங்குறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 40லேருந்து 50% நல்லா வணங்கணுங்க. ஓகேங்களா? வெங்காயம் நல்லா வதங்கினாதான் மற்ற பொருளெல்லாம் நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்? வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் தான் போட்டிருக்கோம். சரிங்களா? வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த பதத்துக்கு வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ மிச்சம் வச்சுருக்கிற எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. தட் இஸ் தக்காளி உள்ளே சேர்த்துருங்க. நல்லா ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கனால நல்லா வதங்கிடுங்க. உப்பு சேர்த்துருக்கனால நல்லா வதங்கிடுங்க. இப்போ இருக்க தக்காளியில் புளிப்பு நாட்டு தக்காளியாக இருந்தால் நீங்கள் அளவுக்கேற்ற போட்டுக்கோங்க. நாட்டு தக்காளி கிடைக்கலன்னா அதை கூட நான் நார்மல் தக்காளி யூஸ் பண்ணிவிட்டு புளிப்பு இப்போ இருக்க தக்காளியில் புளிப்பு அதிகமாக வரதில்லைங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சுவைக்கு ஏற்ப புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு புளியாங்கொட்டை சைஸ் வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, புளி கொடுக்கலை அப்படின்னா. ஸோ இந்த அளவுக்கு வதங்கின உடனே நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகணுங்க, நல்லா வதங்கணுங்க. ஸோ நல்லா வதங்கின உடனே நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது தேங்காய் போடணுன்ற அவசியம் கிடையாதுங்க. தேங்காய் போடணுன்ற நெசசிட்டி இல்லைங்க. தேங்காய் வந்து அவசியம் இல்லைங்க. ஸோ இப்போ வதக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பே போட்டுக்கோங்க.
நான் நாட்டு தக்காளி எனக்கு கிடைக்கலங்க, அதனால் நான் ஒரு புளியாங்கொட்டை சைஸ் அளவு புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. புதினா போட்ட உடனே நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து புதினா ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கணுங்க. அதனால் ஒரு புளியாங்கொட்டை சைஸ் அளவு நான் புளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் நீங்கள் புளி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா வதக்கிட்டு இந்த சட்னிக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், தேவையான அளவு இந்த சட்னிக்குரிய உப்பை வந்து போட்டுக்கணும். எப்பயுமே கல்லுப்பு பயன்படுத்திக்கோங்க. கல்லுப்பு பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்து உப்பு நல்லதுங்க. ஸோ கல்லுப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவு எல்லாமே வதங்கிடுச்சுங்க. ஸோ இந்த பக்குவத்தில் இருந்தால் போதுங்க. ஸோ ரொம்ப வதங்கணும் அப்படின்னா புதினாவோட ஃப்ளேவர் வந்து வராதுங்க. இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரத்தை எடுத்து கொடுக்குங்க. ஸோ காரம் பிடிக்கல அப்படின்னா நான் எதுக்காக 2 வரமிளகாவையும் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன்னா, பச்சை மிளகாங்கிறது டேஸ்ட்டை ஏற்றி கொடுக்குங்க, வரமிளகாங்கிறது காரத்தை நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் 2 மிளகாயும் சேர்த்துருக்கேங்க. அடிஷ்னலாக நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாங்க, வரமிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. ஸோ இப்போ எல்லாமே வணங்கிருச்சுங்க. ஸோ இதை வந்து இதில் தேங்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க, தேங்காய் வந்து அவசியம் இல்லைங்க. இது வணங்கிருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு 1-2 அரைச்சிக்கணுங்க. ஏன்னா அந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வந்து ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க. திப்பி திப்பியாக அரைச்சிக்கிட்டு ஏனுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ ஆற வச்சு இந்த சட்னியை அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா புதினா சட்னி தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இது என்னோட புது சேனலுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.